வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனல்ல பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்க்க கோர்ஸ்னுடைய வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. வீடியோஸ்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்னுடைய அந்த அசஸ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து முடிச்சு ஒன்றும் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும் சர்டிஃபிகேட். ஸோ அது அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் அல்லது 17 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஆகும். ஸோ அப்படி ஆகக்கூடிய அந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அதை நீங்கள் குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 16 பண்ண வீடியோவை நம்ம எப்படி 1 மணி நேரத்துல எப்படி வந்து அதை வந்து பார்த்து முடிக்கிறது. சப்போஸ் நீங்க குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றதா இருந்தால் அதை வந்து நீங்க எப்படி வந்து நீங்க 1 ஹவர்ல பார்த்து முடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல்வன் கோர்ஸுக்குள்ள உள்ள நீங்க வந்து அந்த வீடியோலாம் பார்க்கறதுக்குள்ள போயிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கிட்டத்தட்ட 41 நிமிஷம் வந்து இருக்கு. ஸோ 41 நிமிஷம் வந்து நீங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கே ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ வீடியோஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க வந்து 16 மணி நேரம் வீடியோஸ் வந்து இருக்கிற அத்தனை டோட்டல் வீடியோ 16 மணி நேரம். அது வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரமா எப்படி பார்க்கறது அப்படின்னா இதுல பார்க்க போறோம். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து நான் இந்த இடத்துல வர மாதிரி நான் கொண்டு வர போறேன். ஸோ அது எப்படி வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த குரோம் ப்ரௌசர்ல எப்படி வந்து அதை வந்து நம்ம கொண்டு வந்து வீடியோ வந்து ஃபாஸ்டா நம்ம வந்து பார்க்க வைக்கிறது. ஏன்னா ஸ்கிப் பண்ணாலும் நம்ம வந்து இந்த சைட்ல வந்திருக்கிற மாதிரி கிரீன் கலர் டிக் மார்க் வராது. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் நீங்க வந்து ஸ்கிப்பே பண்ணாம வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த டிக் மார்க் வந்து உங்களுக்கு பச்சை கலர்ல டிக் மார்க் வந்து வரும். சரிங்களா? அது எப்படி வந்து நம்ம ஃபாஸ்டா அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா? நீங்க குரோம் ப்ரௌசர்ல பார்க்கறதா இருந்தா குரோம் ப்ரௌசர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து விக்கி அப்படின்னு ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க. எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, அந்தந்த ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. வீடியோவை ஸ்பீடா பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து குரோம் ப்ரௌசர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, குரோம் ப்ரௌசர்ல தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர்ல இந்த சைட்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கார்னர்ல ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே விசிட் குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அந்த விசிட் குரோம் வெப் ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து தனியா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவர் எக்ஸ்டென்ஷன் தீம் அப்படின்லாம் இருக்கும். அதுல எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சர்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்பீடு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அல்லது வீடியோ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே ஆகும். அதுல வீடியோ ஸ்பீடு கண்ட்ரோலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஸ்பீடு கண்ட்ரோலர் அப்படின்னு வந்துட்டோம் இந்த மாதிரி வந்திருக்கும். இதுல வந்து ஆட் டு குரோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் வீடியோ ஸ்பீடு கண்ட்ரோலர் இட் கேன் ரீட் அண்ட் சேஞ்ச் ஆல் யுவர் டேட்டா ஆன் ஆல் வெப்சைட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இந்த கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இப்போ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க. இதுக்குள்ள இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்பீடு கண்ட்ரோலர் அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இது வந்திருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க இதை சர்ச் பண்ணி இதை எனேபிள் பண்றதுக்காக ஒரு டேப் வச்சிருப்பீங்களே, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே இந்த லாகின்குள்ள நீங்க உள்ள வந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசரிய ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை. இந்த பிளாக் கலர்ல இந்த வீடியோனுடைய லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இந்த இடத்துல. பட் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரௌசர் ரீஸ்டார்ட் பண்ணா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க லாகின் ஆகுங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இப்போ பாருங்க, நான் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து மறுபடியும் உள்ள லாகின் ஆகி உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தோடனே பாருங்க எனக்கு இந்த இடத்துல பாருங்க
இந்த வீடியோனுடைய இந்த வீடியோனுடைய டாப் லெஃப்ட் சைடு கார்னர்ல பாருங்க, உங்களுக்கு பாருங்க 1.0 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும். இல்ல அப்படின்னா இந்த வீடியோக்கு வேணா கூட நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸிமைஸ் இந்த மாதிரி பெருசாயிரும். பெருசான வாட்டி இங்க பாருங்க லெஃப்ட் சைடு டாப்ல பாருங்க 1.0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இருக்கா? இதுல பாருங்க உங்களுக்கு இது வந்து பிளஸ் மைனஸ்னா அதை வந்து டிக்ரீஸ் பண்றது. அந்த ஸ்பீடு வீடியோனுடைய ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் பண்றது. இது வீடியோனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்றது. சரிங்களா? ஸோ இந்த பிளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6 சரியா? அதை பிரஸ் பண்ண பாருங்கன்னா 1. ஸோ அதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த வீடியோனுடைய ஸ்பீடும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வேகமா அந்த வீடியோ வந்து பிளே ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது எவ்வளவு வரைக்கும் நீங்க கொடுக்கலாம்னா 16 வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம். 16 அப்படின்னு வர வரைக்கும் நீங்க வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்க கிட்டத்தட்ட 41 நிமிஷம் பார்க்கக்கூடிய வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துல நீங்க பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? சரிங்களா? 16க்கு மேல போகாது. பாருங்க இப்ப இந்த இடத்துல லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணது 16 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஓடிட்டே இருக்கும். சீக்கிரமா அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷத்துல 40 நிமிஷம் வீடியோவ ஒரு 4 நிமிஷத்துல நீங்க வந்து பார்த்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த அதுல கோர்ஸுக்குள்ள இருக்கிற அத்தனை வீடியோவும் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வீடியோ இருக்கு. அத்தனை வீடியோவும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம். சரியா? 1 ஹவருக்குள்ளார நீங்க வந்து 1 ஹவர் அல்லது 1 1/2 ஹவர் கூட ஆகாது. 1 1/4 மணி நேரமே அதிகம் தான். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சீக்கிரமா பார்க்கறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி வீடியோ ரொம்ப நேரம் ஆகுது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்க வந்து அனுப்பி விட்டீங்க அப்படின்னா, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்படி இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு டேட்டாவும் உங்களுக்கு வந்து குறையும். சரியா? நீங்க இவ்வளோ வீடியோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான டேட்டா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து டேட்டா வந்து குறையும். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.